உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு முன் பதிவில் சொன்னது போல சோழி பிரசன்ன வாக்காக ஒரு 4 கேள்வி. ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகள் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த பதிவு பொருந்தும். சோழி பிரசன்ன வாக்கு அப்படின்னாலே மகாலட்சுமி நல்ல வாக்கை தருகிறாள் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லி வச்ச வாக்கு. அந்த வகையில ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு குடும்ப நிலைதான் என்ன, குழந்தைகளின் கல்வி எப்படி, ரிஷபராசியில் பிறந்து நான் செய்கின்ற தொழில்தான் எப்படி, என்னுடைய எதிர்காலம் என்னவாக போகுது அப்படின்னு 4 கேள்விகளை ரிஷபராசிக்காக இப்போ சாட்சாத் திரிபுர சுந்தரியின் ஆசியோடு மகாகாளியின் உத்தரவுதான் என்ன அத்தனையும் மலர்ந்திருக்கிறது. அப்போ ரிஷபராசி அன்பு சகோதரனே சகோதரியோ வியாபாரம் செய்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா அங்கே போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் லாபம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே காத்திருக்கிறது. அப்போ தொழில் சிறப்பாக இருக்கிறது, அதை மனதிலே நிறுத்தி கொண்டு உங்களுடைய தொழில் துறையில மேலோங்கி வெற்றி பெற வேண்டும். குடும்ப நிலைதான் என்ன, இந்த கேள்விக்கு திரிபுர சுந்தரியின் பதில் 3ஆக வந்திருப்பதனால எப்பவுமே பெண்கள் வீட்டில் வாக்குவாதம் கூடாது. பிரிந்து போன நபர் ஒன்று வீடு வந்து சேர்வான். குழந்தைகளின் கல்வி எப்படி இருக்க போகிறது? பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்க தொடங்கினால் உலக சாதனை படைப்பான். அது மகளோ மகனோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரித்தால் மிகப்பெரிய சாதனை அந்த குழந்தைகளுக்கு வந்தடையும். எதிர்காலம் ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அரசு சார்ந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு காத்து கொண்டே இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பர்டிகுலர் ஒரே ஒரு நபருக்கு, இந்த உலகத்துல ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடியவ பல கோடி பேர் இருப்பான். இந்த பதிவு வாயிலாக ஒரே ஒரு நபருக்கு அந்த மகாகாளி உயர்ந்த நிலை யோக நிலையை இந்த பதிவு வாயிலாக நாம கேட்கலாம். மகாகாளி நல்ல ஒரு வாக்கை சொல்லம்மா. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் நவத்தாவு கிராமம் பாபுராஜ் என்ற பெயர் கொண்ட தனிநபர் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறப்போகிறார். அவர் செய்கின்ற தொழில், அவர் செய்கின்ற வேலை அவருக்கே சொந்தமாக போகுது. அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த பதிவு நவத்தாவில் வசிக்கக்கூடிய பாபுராஜ் கண்ணில் பட்டால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சூட்சும கணக்கை தெரிந்து கொண்டு மிகப்பெரிய தொழிலதிபராக பலம் வரலாம், பலம் வரப்போறீங்க அப்படின்னு இந்த பதிவு வாயிலாக சாட்சாத் திரிபுர சுந்தரியின் வாக்கு. பொதுவான ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல பலன், நல்ல பாதை காளி தருவாள். 5 வளர்ந்திருக்கிறது. அடி எடுத்து வைக்கின்ற பாதையெல்லாம் அற்புதமாக இருக்கிறது. துளசி மாடத்துக்கு தண்ணீர் விட்டு நீங்கள் செய்கின்ற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக மாறும், செல்வமாக மாறும் என்று
இந்த பதிவு வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல நல்ல தகவலுக்கு தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க. சந்தேகங்கள் எதுவாக இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு நேயர்களே. அதுவரை நன்றி.